திண்டிவனம் மேம்பாலம் கடந்த 2000 ஆண்டு கட்டப்பட்டதால் பாலம் சீரமைப்பிற்காக நெடுஞ்சாலைத்துறை 8.13 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்த மேம்பாலம் 4 வழிப்பாதை, ஒவ்வொரு பாதையாக அடைக்கப்பட்டு சீரமைப்பு பணி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு முடிவடைந்தது. முக்கியமான நடுப்பகுதி சீரமைக்காமல் இருந்து வந்தது. மேலும் திண்டிவனம் மேம்பாலம் சரியான முறையில் சீரமைக்கவில்லை எனவும் பாலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டு இருந்தது. இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமாக நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். துறை இந்த நிலையில் 23ஆம் தேதி முதல் பாலம் மூடப்பட்டு சீரமைக்கும் பணி ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுவையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் சர்வீஸ் சாலை வழியாக சென்று புது பைபாஸ் வழியாக செல்லவும், விழுப்புரத்திலிருந்து திருப்பதி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய திண்டிவனம் வழியாக வராமல் கூற்றோடு, தீவனூர் வழியாக செல்லவும், சென்னை, புதுவை, விழுப்புரம், திருப்பதி, பெங்களூரு, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலிருந்து திண்டிவனம் நகரத்துக்குள் வருவதற்கு ஆங்காங்கே மாற்றுப்பாதை மேம்பாலம் வராமல் செல்ல நெடுஞ்சாலை வழி செய்து உள்ளது. அதிநவீன கருவிகள் கொண்ட மேம்பாலம் பணி விரைவில் முடிவடையும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் மூடப்படும் என அறிவித்திருந்தது. இதனால் மேம்பாலத்தின் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை திருப்ப முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் மேம்பாலம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜெய் சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் தலைமையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், கிளைத் தலைவர் முரளி, பாலச்சந்தர், ஜெகன், பெருமாள், கோகுல், அஜித், செல்வம் கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இயேசுபிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் லூதன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, துணைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவர்கள், இறைமக்கள் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்கள் அலங்காரம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டு களித்தனர். தலைமையின் தொடங்கியதற்கு இடைப்பட்ட காலத்தில் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தில் சார்பில் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் பெஞ்சல் புயலால் பாதிப்பு மற்றும் மக்கள் குறையெடுப்பு கூட்டம் கரிக்கலாம்பாக்கம் பக்கத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று விழாவை தொடங்கி வைத்தார். பாகூர் துணை வேளாண் இயக்குநர் குமாரவேல் கலந்து கொண்டு புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு வேளாண் விஞ்ஞானிகள் கூறிய கருத்துக்களை விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறினர். இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர், வேளாண் அறிவியல் பூசியியல் வல்லுநர் மணிமேகலை கலந்து கொண்டு நெற்பயிர்கள் பூச்சியால் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது, அதனை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். முன்னதாக மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் சரோஜா கலந்து கொண்டு நெற்பயிரில் பூச்சியின் மேலாண்மை குறித்து பேசினார். மேலும் இந்த ஒருநாள் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்திற்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் மற்றும் மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு பதில் அளித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு நத்தமேடு, சந்தியாபாளையம், ஏம்பலம், கொர்க்காடு, கரிக்கலாம்பாக்கம் ஆகிய பகுதியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்.
4வது ஆசிய ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி 14 முதல் 19 டிசம்பர் வரை கோவாவில் நடைபெற்றது. இதற்காக இந்திய அணி தேர்வு கடந்த மாதம் கர்நாடக மாநிலம் வெல்கம் இல் நடைபெற்றது. இதில் 220க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட நடு ஓடுதுறை பகுதியை சார்ந்த முருகேசன் மகள் செல்வி வைஷாலி இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டு கோவாவில் நடைபெற்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி ஈரான் அணியை வென்று தங்கப்பதக்கம் வென்றது. தங்கம் வென்ற ரோல்பால் மாணவி வைஷாலி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சரும் பாண்டிச்சேரி அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் சேர்மனுமான தியாகராஜன் ஆகியோரை சந்தித்து தங்கம் வென்ற ரோல்பால் மாணவி வைஷாலி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சரும் பாண்டிச்சேரி அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் சேர்மனுமான தியாகராஜன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சூர் ரோல்பால் அசோசியேஷன் செயலாளர் முத்துக்குமரன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில் லட்சுமணன் உடனிருந்தனர். கதிர்காமம் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கதிர்காமம் பகுதியில் அமமுக அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டில் மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இணை செயலாளர் காமாட்சி, அம்மா பேரவை காண்டீபன், துணை செயலாளர்கள் கலைவாணி, விஜயகுமாரி, அணி செயலாளர்கள் ஜான்சன், சிவகுமார், ஓட்டுநர் அணி தண்டபாணி, தொகுதி செயலாளர்கள் செந்தில், கண்ணன், கண்ணதாசன், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு தினம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு புதுவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் பாஸ்கர் தலைமையில் நிர்வாகிகள் குமார், முத்து, தயாளன், ஆனந்த கிருஷ்ணன், ஆறுமுகம், முனுசாமி, பாலாஜி, தியாகராஜன், மனோகர், ரங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சீனியர் துணைத் தலைவர் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முத்திரேபாளையம் காந்தி திருநல்லூரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் 2025ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் பூஜை செய்து தொகுதி மக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்வானது இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் கமிட்டி, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி, மகிழா காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் சஷ்டியப்ப பூர்த்தியை முன்னிட்டு தொடர்ந்து 7 நாட்களில் 300 பாடல் பெற்ற சிவாலயங்களில் தரிசனம் செய்து வருகிறார். அதனை முன்னிட்டு திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை திந்திரினீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் செய்தார். அவருக்கு சிவகைலாய வாத்தியம் முழக்க கோயில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ திந்திரினீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மனை சாமி தரிசனம் செய்தனர். இதில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகர் வார்டு கோவிந்த சாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு சேதமடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கோவிந்த சாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்கள், மேலும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர்.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி வாழ்த்துக்களோடு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் ஆசியோடு திருபுவனை தொகுதி இளைஞரணி தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருபுவனை பேருந்து நிலையம் அருகில் 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து சுவர் விளம்பரம் செய்துள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருபுவனை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ராஜா, அபிமன்னன், செந்தில்குமார், மகளிர் அணி நிர்வாகிகள் கீர்த்திகா, ராஜசேகர், சுமித்ரா பாலு மற்றும் கழக நிர்வாகிகள் காத்தவராயன், அருண், புகழ், ராகுல், ஹரிபிரசாத், முருகன், வேலன் ஆகியோர் செய்திருந்தனர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு முதலில் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி மீண்டும் தனது நாட்டை பிடித்த முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியாரின் 228வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வேலு நாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றி கழக மாநில துணைத் தலைவர் புதியவன், மாநில துணை செயலாளர் நிவேஷ் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றிக்கு கொள்கை தலைவி வேலு நாச்சியார் வாழ்க. தமிழக கொள்கை தலைவி வேலு நாச்சியார் வாழ்க. தமிழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி மாநகரம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் தலைவர் எம்ஜிஆர் படம் பொறித்த 2025ஆம் ஆண்டு தினசரி நாள்காட்டி விநியோகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரவை செயலாளர் ரத்தினகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம் ஆகியோரும் மற்றும் பரமேஸ்வரி, தரணிதேவி, தமிழரசி, மாசிலாமணி, பாஸ்கர், சோமசுந்தரம், கண்ணையன், தாசில்தார் பிரபாகரன், ராஜா, சின்னசாமி, அனிதா, கணேசன், சந்திரசேகர், சிவக்குமார், மகளிர் அணி காமாட்சி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தொடர்ந்து சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள எம்ஜிஆர் பேரவை அலுவலகத்தில் நிர்வாகிகளுக்கு கேலண்டர் வழங்கப்பட்டது. இதேபோல் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு தினம் நெல்லித்தோப்பு தொகுதியில் நகர கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு நகர கழக செயலாளர் அன்பழகன், முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோவன், நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக தொகுதி செயலாளர் கணேஷ் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி, தொகுதி தலைவர் சங்கர், துணை செயலாளர் சண்முகம், பொருளாளர் ராமலிங்கம், சக்தி நகர் ஆசாரி தியாகராஜன், கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் பிரகாஷ் வழிகாட்டுதலின்படி அமைப்பின் இளைஞரணி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் புகழை சிதைக்கும் வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகில் மாநில இளைஞரணி தலைவர் கப்ரியல் தலைமையில் இளவரசன், சந்துரு, அகிலன், மோகன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அம்பேத்கர் தொண்டர்படையின் மாநில தலைவர் பாவாடை ராயன் கலந்து கொண்டார். தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா, கௌரவ தலைவர் சீனிவாச பெருமாள், சட்ட ஆலோசகர் பாபு, பொதுச் செயலாளர் செல்வகுமார், மகளிர் அணி தலைவி சரளா, செயலாளர் மஞ்சுளா, பொருளாளர் சதீஷ், துணைத் தலைவர் ஜான் பியர், செயலாளர் கஸ்பர், தொகுதி நிர்வாகிகள், ஆட்டோ மற்றும் மினி லோடு கேரியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அசோக் பாபு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு தினசரி நாள்காட்டியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் விஜயகுமார்,
நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மஞ்சுளா பரமேஸ்வரன், அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், கிளை தலைவர்கள், பொருளாளர்கள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்மியின் மணவெளி அரிச்சுவடி மனநல மையத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. மனநல மையத்தின் இயக்குனர் மருத்துவர் இளவழகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலில் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டு கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு மனநல காப்பகத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார். முன்னதாக மையத்தின் இயக்குனர் மருத்துவர் இளவழகன் சபாநாயகருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். மருத்துவர் சத்தியவண்ணன் சபாநாயகருக்கு பழக்கூடை வழங்கி வரவேற்றார். மனநல மையத்தின் நிர்வாகி அரசமா தேவி ரவிச்சந்திரன் சபாநாயகருக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். மேலும் விழாவில் மருத்துவர் அசோகன், மருத்துவர் சசிதரன், ரோட்டரி கிளப் ஆஃப் அரிக்கமேடு போர்ட் சார்ட்டர் சதீஷ்குமார் உட்பட மையத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் டிசம்பர் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை காமராஜர் சாலை, சித்தன்குடி, வள்ளலார் சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், சாரதி நகர், இளங்கோ நகர், நேரு நகர், எல்லையம்மன் கோவில் வீதி, சாரம், ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெயராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாத நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கெனடி கார்டன் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை ஒட்டி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி மாதா தேவாலயத்தில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலி நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பை குறிக்கும் வகையில் குழந்தை இயேசுவின் சொரூபம் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசேஷ குடிலில் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அந்தோனியர் தேவாலயத்தில் பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கர்ராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, துய்மா வீதியில் உள்ள கப்ஸ் தேவாலயம், ரெயின்போ நகரில் உள்ள புனித ஜென்மராக்கினி தேவாலயம், நெல்லித்தோப்பு புனித விண்ணோற்பை அன்னை தேவாலயம், தட்டாஞ்சாவடி புனித ஃபாத்திமா அன்னை தேவாலயம், வில்லியனூர் தூய லூர்து அன்னை தேவாலயம், அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம், புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் உள்ள தூய யோவான் தேவாலயம் உட்பட புதுவையில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையினை ஒட்டி அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் முன்பும் அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைத்து குடும்பத்தாரையும், குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களையும் நான் பெருமகிழ்வோடு இந்த பாசத்திற்குரிய அருமை. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரவி பிறந்தநாள் விழா புதுவை மோகன் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி துணைவியாரும் காங்கிரஸ் பிரமுகருமான விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, அவைத் தலைவர் SP சிவக்குமார், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ், தமிழ்நாடு புதுவை விசிக துணை பொதுச் செயலாளர் பாவாணன் மற்றும் திமுக செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், கழக உடன்பிறப்புகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர்
திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ரவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். போயிட்டு கவுண்டர் கேமரா போறேண்ணா பேருங்க பேருங்க ஒரு நிமிஷம் சரி